இருந்த கூட்டம் அப்படியே இருப்பதுதான் ஒரு அழகு. சில ஊரில் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம், ஆப்ரேட்டர் மட்டும் உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் தான் ஸ்பீக்கரை கழட்டிருக்கு, அதுவும் உட்காந்துருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த அதே நண்பர், அதே ஐயா, இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ எல்லாரும் முத்துமுருகன் அவர்கள் ரொம்ப கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த மாதிரி சிரமம் எடுத்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். அவர் நம்ம ஊருக்கார் தான். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம், அதே போல் அருமை நண்பர் வடிவேல் டேவிட் அவர்கள் முனி படத்தில் அந்த லாரன்ஸோடையும் ராஜகிரனோடையும் படம் முழுவதும் நடிச்சிருந்தார். படம் முடிஞ்சோன்னா அவருடைய பேமெண்ட்டு 700 அப்படியே ஃபுல் பேமெண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிடிக்கக்கூடாது முதல் படத்தில்ன்றக்காக. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரி. அதே போல் எங்கள் கலைக்குழுவில் ரெகுலராக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாடகி சிந்து அவர்கள், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய இசைக்கலைஞர். அதே போல் நம்முடைய பாண்டியன் அவர்கள், முன்னாடி பாண்டியன் எக்ஸ்பிரஸில் இருந்தார் நினச்சிடாங்க, பேர் அப்படி சிறப்பாக பழைய பாடல், புது பாடல்கள், வராத பாடல்கள், பஞ்சப்பாட்டுகள், எல்லா பாட்டுமே அவர் பாடுவார். இப்போ எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். சரி, ரொம்ப நன்றினே, ஓய்வெடுங்க. ஆமாம், அழகான ஒரு ஆடியோ கொடுத்தார். சில நேரம் எக்கோ வச்சார், இருந்தாலும் பக்கா வச்சார். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஐயா, இப்போ வந்து அவங்க எவ்வளோ அழகாக பாடுனாங்கன்ற நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அதே மாதிரி முழுசாக பாடுற அளவுக்கு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. சரிங்க. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. சும்மா ஒரு வரி 2 வரி பாடினீங்கன்னா அவங்க இசைக்குழு, ஆமாம் முடிஞ்சா பெருமை பித்தக்கலையா, ஆமாம் முடிஞ்ச உடனே அவங்க இசைக்குள்ள உங்களை சேர்த்துக்குருவாங்க. நல்லா பாடுனா சேர்த்துக்குருவாங்க. நல்லா பாடணும், சூப்பராக பாடணும். அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு மார்க் மட்டும் போடுங்க. பாடு பாடு பாடு. சரி, ஆரம்பிக்கலாமா? சூப்பராக இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும். ஒரே அடி செருப்படியா போயிடக்கூடாது. வாங்க பாடு. இந்த பாடகர்கள் பாத்துக்குங்க, நல்லா இருந்தா. மைக்கு ஷாக் அடிக்குதா? இந்த பாடகர்கள் நான் தான் முதல்ல. ஆமா, இவர் முதல்ல, அவர் ஆமா, அவர் குரங்கு, பின்னாடி 2 பன்னிக்குட்டியை கட்டி போட்டிருக்கோம். ஏங்க ஆரம்பிக்கிறப்ப இப்படியா முதல்ல என்னங்க கழுகுன்னு போய்கிட்டு? ஐயோ, அப்படி நினைக்காதீங்க. இப்பதான் வரீங்களா? இல்ல, நிகழ்ச்சியே முடிஞ்சக்கா. என்னக்கா அலாரம் லேட்டா வச்சுட்டேக்கா? இது காலையில அலாரம் வச்சிருக்கீங்க 7 மணிக்கு. முதல்ல பாட போறேன். பாருங்க, முதல் பாட்டு. ஆமா, அதோட நிப்பாட்டு. நல்லா இருக்கு. ஓ ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? பெயிண்ட் அடிச்சு 15 வருஷம் ஆச்சு. போய் பெயிண்டர் இழுப்பு இழுத்துட்டு வாங்க. அம்மா, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கமா சார்? உலகநாயகன் பாட்டு சார். இதுதான் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி பாடு. நீலவானம். என்ன 15 பேரை காணா? அதானே சார், ஒரே பாட்டுல இப்படி ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு போனா என்ன? மெலடி பாட்டு சார், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். அப்பனா இங்க நிறைய ஃபேமிலியா வந்திருக்காங்கல்ல சார்? அப்பனா செவுல அப்பனாலாம் அப்புறம் இருக்கட்டும். அப்படி என்றால் ஃபேமிலியா வந்திருக்காங்க, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி. இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னா, யாரு எந்திரிச்சு போகாம கடைசி வரைக்கும் இருந்ததான் வெற்றி. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எத்தனை விசிறிங்க பாருங்க சார். ஆமா, ஆனா உண்மையிலேயே சந்தோஷம். போதும் பேப்பர் கழிச்சு போறாங்க. ஓகே சார், குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி சார். பாடு பாடு. குடும்பத்துக்கு எல்லாரும் போய் கேட்கலாம், குடும்பத்தோட கேட்போம். குத்து விளக்கு குத்து விளக்கு, அப்படியே கொஞ்சம் பல்ல விளக்குறா. என்ன பெருச்சா சேர்த்து வாடையா அடிக்கும். ஐயோ, என் தங்கச்சி காணும். அதான் ஒரு பைக் இருக்கா, மைக் இருக்கா? சரி ஐயா, போட்டோம் கடை போட்டு. அடுத்த பாட்டு நான் பாட்டு பாடலாமா சார்? பாடுங்க, நீ பாடுங்க. ஹலோ, ஜூஸ் ஏதாவது இருக்கா சார்? லூஸா? ஜூஸ் 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 உனக்கு 1/2 லிட்டர் அரைச்சு வச்சிருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு போறியா? இல்லங்க சார். பாடுற மனுஷன் அடி தோண்டல இருந்து பாடிக்கிட்டு இருக்காரு. எப்படி? கடன் டீ கூட குடிக்கல. ரெடியா? நயன்தாரா ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் பாருங்க? அதெல்லாம் யாரும் இல்ல, நீ போயிட்டு அடுத்து வரமா போ. இருங்க சார். ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் காத்திருந்தேன். ஒரு வார்த்தைக்கு 1 வருஷம். கொஞ்சம் திக்கு வை சார், கொஞ்சம் நீங்க சரி பண்ணிடுங்க. சரி, இப்போ ஒரு கடிஞ்சாயா குடிச்சுனா சரியா? இதுல ஒரு பாடுங்க சார், சும்மா அங்க இருந்தே பாடுங்க, எங்களுக்கு கேட்கும் சார். ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, ஒரு தத்துவ பாட்டு. அது நீங்க நாளை கூட வந்து பாடுங்க எங்கள் டைம்ல. சரி, பாடி தொலைங்க.
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுல ஒரு 500 சில்லற இருக்குமான்னு பாருங்க. நாங்க சில்லற பிள்ளையா? வாழ்க்கையில 1000 இருக்கும், 2000 இருக்கும். பஸ் காசு இருக்கா சார்? எதுக்கு நம்மளுக்கு அந்த பாட்டு? எனக்கு பேமெண்ட் இருக்கா? ஓவர்லாப்லாம் பண்ணுங்க சார். பல வருஷம் முன்னால ஓவர்லாப். நிறைய யூத் இருக்காங்க சார். யூத்துக்கு ஏத்த மாதிரி யூத் கொஞ்சம் பார்த்து இப்போ பாருங்க சார். ஏன்னா நேத்து ஒரே சாத்து. சாமே ஐயா சாமே மன்மத சாமே. யாரா ஒரு ரூபாய் தூக்கி போட்டது? ஐயா சாமே. ஏயா இந்த பாட்டை பாடி தொலைற? ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சு ஒரு ரூபாய் தூக்கி போட்டுட்டு சார். பேமெண்டோட அதிகமா வந்திருக்குது சார். சாமி சாமின்னு 6000 ரூபாய் வசூல். சரி ஐயா சார், நீங்க பாட்டுல வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு தெரி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறீங்க. இது நான் ஒன்னும் எதிர்பார்க்கல மோண்டியெல்லாம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆடியன்ஸும் நம்ம வாயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார் டைரக்டர் சார், இப்போ நான் சொல்றேன் சார். ரெடியா? என் பேரு மீனா குமாரி. அவங்க அப்பா வெங்காய வியாபாரி, அவங்க பெரிய பெண் தக்காளி வியாபாரி. நேற்று அழுகி போச்சு பழம்புறான், உட்காந்து அழுதுருக்காப்புல 1/2 மணி நேரம். இதெல்லாம் நாங்க கேட்கலாமா? கேட்கல. நாங்க கேட்டது இசை. ஓ, என்னத்தை நீங்க மைக்கு வச்சு 20 நிமிஷம் என்ன பாட்டு பாடி இருக்க? தத்துவம் போடுறேன். தத்துவம். சாரிலாட்டி வகுத்துல குத்துவோம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், அப்புறம் மத்தவள மண்ணெண்ணி பெட்ரோல் ஊத்துவான், தண்ணி ஊத்துவான், கத்துவான். இதாயா மரத்தை வச்சு தண்ணி ஊத்துவான்? இது எங்களுக்கு தெரியாதா? புரிஞ்சு போச்சு சார். யாரியா தம்பி தம்பி அமைதியா இருங்க. இருக்கிற வெயில்ல நீ வர. சார் புரிஞ்சு போச்சு. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சு. பாட்டுல ஒரு பெயரை எதிர்பார்க்கறீங்க. நான் பயிர் எதிர்பார்க்கிறேன், இவரு சுண்டல் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க சார், பாட்டுன்னா தீ பிடிக்கு சார். பாடு. தீ பிடிக்க மொத்தங்கொடுடா. பூரா உதடு வெந்து போய் பெரியாஸ்வர் பாட்டு கிடக்கு சார். ஒரு காதல் பாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரி. ரெடியா சார்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அவனுக்கு கெட்ட நேரம் பிடிச்சிருச்சு, சட்டையை கழிச்சு தெரு தெருவா போறேன்றது எல்லாரும் தெரியும் சார். நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார். பாடு. அமைதிக்கு பெயர் தான் சாத்தி. அப்ப புயலுக்கு பேர் பூந்தியா? ஏயா சுனாமிக்கு பேர் சுண்டலா? இல்ல எங்களை பார்த்தா என்ன கிண்டலா? ஐயா அது வாடி சுவிட்ச் அப்படியே இருக்கும். ஐயா அது வாடி சுவிட்ச் இருக்கு. அமே அவர் என்னாச்சு, அவருக்கு 3 மணி நேரம் டைம் போனேன். ஒண்ணு திருப்பாங்க. இது என்ன புளு கலரு? இதான் சவுண்டு ஓலப்பா. இது என்ன எல்லோ கலரு? இது என்ன கிருகிருண்டுது? அதெல்லாம் ஒரு டைமிங் தான். அவர் ஒரு இதா சொல்றாருன்னே, அவருக்காக ஒரு பாட்டு பாடணுமா? பாடு. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பாட்டை ஃபுல்லா போக கூடாது. அவர் சிங்கர்ல. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, அவரு மெழுகுவர்த்தி, இவரு ஊதுவர்த்தி, அவரு கொசுவர்த்தி. இதுதான் நகைச்சு. தம்பி தம்பி போறேன். என்னடா நினைச்சிருக்க நீ? உனக்கு பிடிக்கலன்னா டக்குன்னு வெளியே வைப்ப. அடுத்த ஆள் நிற்கிறா தெரியா? சும்மா வாங்க பாண்டியன் வாங்க. சும்மா வேலைக்கு வந்து பாரு, தெரியும் உனக்கு. சும்மா போட்டு நீ ஒரு நல்ல ஒரு மெலோடியா போறேன் சார். தூதுவளை இலைய அரைச்சு அப்படி அரளி விதை அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் குடிச்சிட்டு போனீங்கன்னா சரியாரு. ஏயா இந்த பாட்டை நீங்க குறை சொல்ல முடியாது சார். மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஆடியன்ஸ்லாம் ஓடுது, எங்களுக்கு வந்து டைம் கம்மியா இருக்கு. ஐயா சார் வாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில வந்த ஒரு பாட்டு சார். இதைத்தான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமா, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆர்வத்தோடு இருக்கும். கரெக்ட். ஆரமலையில இருந்து நிறைய கொண்டு வந்திருக்காரு சார். ஆரமலை ஆரமலை ஆரமலை. அந்த மெடிக்கல்ல ஒரு கழும்பு மட்டும் வாங்கிட்டு வா. இதுக்கு ஒரு 6 மாசம் புண்ணு ஆறாமலே இருக்கு போல சார். தம்பி அதுக்கு நாங்க அது மலையாள பாட்டு சார். சார் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன் சார். இதுதான் அப்பயும் சொன்னேன். இல்ல சார், உண்மையில யூத்துக்கு பிடிக்கும் சார். உண்மையிலேயே சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆமாங்க சார். அவர் எங்க கலக்க பேர்ல முதல்ல சினிமாவில் நடிச்சவர். ஆமா, படம் ஒரு நாத்த ஓடிச்சு. இந்த பொண்ணு சாதாரண நினைக்காங்க. தேங்க்யூ சார். இது வரைக்கும் 26 நாடுகள் போகலாம் நினைக்குது, ஒரு வயலும் கூப்பிடல. நீங்க கூப்பிட்டதே எங்களுக்கு ஒரு ஆனந்தம். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு இவர் பாத்தீங்களா, நான்லாம் டிவில வரும்போது 25 வயசு, இவர் வெறும் 12 வயசுல டிவில வந்தவர். காணவில்லை சிறுவனை, மஞ்சள் கலர் டவுசரும் பச்சை கலர் பாவாடையும், சட்டை போட்டவனே 3 நாளா காணவில்லை டிவில. இதுக்காகவே டிவில வர்றதுக்காகவே காணான்னு போய்கிட்டு இருந்தான். இப்படி இந்த பிள்ளை சார் அவங்க சாதாரண நினைக்காங்க. ஒரே பாட்டு. ஆஹா, அதோட நீ
வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. அதாவது நகைச்சுவை சொல்லிட்டு அவங்க சிரிக்கணுமா, அதோட நிப்பாட்டா அப்படின்னா நாங்க மேல